என் பையனை அடித்து கொன்ற வழக்கில் என் பையன் திருடன் இல்லை என்று நீதிபதிகள் அடித்துக் கொன்ற கொலை வழக்கில் உத்தரவு போட்டாங்க. சில மாதங்களுக்கு முன்பாக தமிழகத்தையே உலுக்கிய மிக பெரியது ஒரு சம்பவம், பேர் அதிர்ச்சியான சம்பவம். அஜித்குமார் என்பவர் காவல்துறையினரால் அடிக்கப்பட்டே கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு என்பது சிபிஐ விசாரணைக்கு செல்லுகிறது. அண்மையில் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்னன்னு, அந்த பையன் நகை திருடல, எந்த முகாந்திரமும் கிடையாது, காவல்துறையை திட்டமிட்டே கொலை செய்திருக்கிறதா, அடிச்சு லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அவங்க அம்மா பேசுனது நீங்க கேட்டிருப்பீங்க. என் புள்ள எந்த தப்புமே செய்யல, கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லுது என் புள்ள எந்த தப்பு செய்யலன்னு. இது அன்னைக்கே அங்க இருந்தவங்கலாம் ஏத்துந்தாங்கன்னா என் புள்ள செத்துருப்பானா, இந்த போலீஸுக்கு அவ்வளோ வன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. நீதிமன்றம் அந்த அம்மாவிற்கு துணையாக பல்வேறு அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பியிருக்கு. புகார் கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா? இந்த லட்சணத்தில் அடித்த போலீஸ்காரனா ஜெயிலில் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் ஜாமீன் வேணுமா? என்ன வெங்காயத்தை கொடுக்கணும், ஜாமீன் கொடுக்கவே கூடாது. நீதிபதியே சொல்லிட்டாரு, ஜாமீன்லாம் கொடுக்க வேணாம், எல்லாம் சிறையிலே எடுக்கட்டும் அப்படின்ட்டார். அந்த பையன் நகையை திருடினான்னு அந்த அம்மா புகார் கொடுத்ததில்ல, இப்போ நகையை திருடலன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்ற கேள்வி இருக்குது. அதுக்கு நீதிமன்றம் சொல்லிச்சு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்ட்டு. ஒரு தாமதமான நீதி என்பது ஒரு உயிர் போகிறதுக்கான அடிப்படையாக மாறுது. காவல்துறைக்கு அவ்வளோ வன்மம் என்ன? நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு தானே வேலைக்கு வரீங்க, கஷ்டப்பட்டு தானே வரீங்க. மேலெடுத்த உத்தரவு வந்தது, அதனால தான் நாங்கள் அடித்தோம் அப்படின்னா அவன் என்ன அப்பேற்பட்ட கொம்பு மேலிடம்? என்னையா மேலிடம்? நீங்கள் யாருக்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க? நாங்கள் கொடுக்குற காசு, மக்களாகிய எங்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க. எல்லா காவல்துறையும் நான் சொல்ல வரல, காவல்துறையில் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இது போன்ற கேடுகட்ட காவல்துறை தான் நம்ம பேசுகிறோம். அந்த பையனை அடிச்சு அந்த வீடெல்லாம் பார்த்தோம்ல, அவ்வளோ வன்மம் என்ன? அப்படி என்ன எவன் அப்படி கொட்டி கொடுத்தான் உங்களுக்கு? உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருந்தா, அந்த அடிச்சானுங்கள அவன் வீட்டில் ஒருத்தனா இருந்தா அடிச்சிருப்பீங்களா? ஏழைக்கும் எளியவனுக்கு ஒரு நீதியா? நீதிபதியே சொல்லிட்டார், ஒருத்தரையும் விடமாட்டோம், குற்றம் புரிந்தவர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவார்கள் சொல்லிட்டு எத்தகைய நீதிபதியை இது போன்ற வாதங்களை முன்வைத்திருக்குது, உத்தரவு பிறப்பித்திருக்குது, உள்ளபடியே வரவேற்கக்கூடியது. அந்த தாயின் கண்ணீருக்கு அந்த காவல்துறையினர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நாம் நிச்சயம் தாயின் பக்கம் அரணாக நிற்போம்.